வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமையவிருக்கும் சுமார் 223 ஏக்கர் நந்தவனம் பாரம்பரிய பூங்கா பற்றின விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம். இந்த திட்டமானது கோவளம் கடற்கரை அருகே சுமார் 100 கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையால் உருவாக்கப்பட்டு வருகிறது. இது பொழுதுபோக்கு மற்றும் கலாச்சாரத்தை இணைக்கும் ஒரு முக்கிய ஹாட்ஸ்பாட்டாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பூங்காவின் 3 முக்கிய மண்டலங்கள். இந்த 223 ஏக்கர் பரப்பளவு 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக சோலைவனம். தமிழகத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் புகழ்பெற்ற கோவில்கள் மற்றும் சிற்பங்களின் மினியேச்சர் மாதிரிகள் இங்கு இடம்பெறும். மேலும் நாட்டுப்புற தெய்வங்களின் சிலைகள், இசை தோட்டம் மற்றும் திறந்தவெளி கலை நிகழ்ச்சிகளுக்கான மேடைகளும் அமைக்கப்படும். குழந்தைகளுக்கான ஒரு தனித்துவமான பொம்மை பூங்காவும் உருவாக்கப்படும். இரண்டாவதாக விகாரம் பொழுதுபோக்கு மண்டலம். இந்த பகுதியானது குழந்தைகளுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒளிரும் பூங்காக்கள், கோளரங்கம் மற்றும் அழகான மலர்த்தோட்டங்களும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக நீர்நிலைகளை ஒட்டி நடைபாதைகள் மற்றும் படகு சவாரி வசதிகளும் திட்டமிடப்பட்டுள்ளன. மூன்றாவதாக மைதானம், விளையாட்டு மற்றும் நிகழ்வுகள். சுமார் 25,000 பேர் வரை அமரக்கூடிய வகையில் பிரம்மாண்டமான நிகழ்வு மைதானம் அமைக்கப்படுகின்றன. மேலும் கூடைப்பந்து, டென்னிஸ் மற்றும் கைப்பந்து போன்ற விளையாட்டு திடல்கள் அமைக்கப்படும். மேலும் இந்த பூங்காவானது தமிழகத்திலேயே முதல் முறையாக கடற்கரையில் குடில்கள் மற்றும் கடல் அழகை ரசிக்க பிரத்யேக தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 1920 கார்கள் மற்றும் 1920 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் அளவிற்கு மிகப்பெரிய பார்க்கிங் வசதிகளும் இங்கு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகளுக்காக 2 நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் இந்த வளாகத்திற்குள்ளேயே வரவுள்ளன. இந்த திட்டத்தின் தற்போதைய நிலை. இதற்கான சுற்றுச்சூழல் மற்றும் கடலோர ஒழுங்குமுறை மண்டல அனுமதிகள் பெறப்பட்டு பணிகள் விறுவிறுப்பாக நடந்து கொண்டு வருகின்றன. மேலும் தற்போது சென்னையில் முதல்வர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட ECR உயர்மட்ட மேம்பால திட்டம் இந்த நந்தவனம் பூங்காவிற்கு வரும் பயணிகளுக்கு போக்குவரத்து நெரிசல் இல்லாத பயணத்தை உறுதி செய்யும். மேலும் இந்த பூங்காவானது திறக்கப்பட்டால் வாரந்தோறும் வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு செல்வது போல ECRல் இந்த நந்தவனம் பூங்கா ஒரு பிரம்மாண்ட சுற்றுச்சூழல் தலமாக திகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது.